வணக்கம். நாங்கள் வெற்றிக்கனி இதழ்களூடாக வெற்றியடைவதற்காக, அதாவது அரச பரீட்சையில வெட்டுப்புள்ளிக்கு மேல் அல்லது வெட்டுப்புள்ளிய அண்மித்தாவது புள்ளிகளை பெற வேண்டும் என்ற அவாவில் இந்த வெற்றிக்கனி இதழ் நிச்சயமாக நீங்கள் அரச பரீட்சையில உயர்ந்த பெறுபேறுகள் பெறுவதற்கு உதவும் என்ற என்னுடைய அனுபவத்து கருத்தை கொண்டு இதுல மொத்தம் 24 பரீட்சைத்தாள்கள் உள்ளன. வினாத்தாள் 1, 12, வினாத்தாள் 2, 12 என. வினாத்தாள் 1, 12ல ஒவ்வொரு, அதாவது வினாத்தாள் 1ல 40 வினாக்கள் இருக்கும். அப்படி 40 வினாக்கள் உள்ள 6 பரீட்சைத்தாள்கள் நாங்கள் இதுவரையில வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பக்கம் பக்கமாகவும், சில குறிப்பிட்ட பக்கம் பக்கமாகவும் முழுவதுமாகவும் காணொலிகளாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். இப்ப நாங்கள் வினாத்தாள் 2, 6 பயிற்சி தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம். வினாத்தாள் 1ல 40 கேள்விகளுக்கு ஒரு வினாவுக்கு சரியாக விடையளித்தால் 2.5 புள்ளி வீதம், 40 வினாக்களுக்கு 100 புள்ளிகள் வழங்கப்படும். ஒரு வினா சரியாக விடையளித்தால் 2.5 புள்ளி, தவறாக விடையளித்தால் 2.5 புள்ளியை இழக்கிறீர்கள். அந்த வகையில வினாத்தாள் 1 எங்களால் புள்ளிகளை இலகுவாக கணித்துக் கொள்ள முடியும். வினாத்தாள் 2ல பாடசாலை பாடப்பரப்பு, அதாவது தரம் 1ல இருந்து தரம் 5 வரையில 2ஆம் தவணை வரையில கற்ற பாடசாலை பாடப்பரப்பு வினாக்கள் தான் வினாவப்படுகின்றது. அப்ப பாடசாலைன்னு அங்க கற்கிற பாடங்கள்ல முக்கியமாக தமிழ், தாய்மொழி, கணிதம், சுற்றாடல், ஆங்கில, சிங்களம் என்ற 5 பாடங்களையும் அடிப்படையாக வைத்து இந்த வினாத்தாள் 2 அமைகின்றது. இப்ப 95ல இருந்து இந்த மாதிரி தான் அமைந்து கொண்டிருக்கின்றது. சில மாற்றங்கள், சில கட்டுதல் நடுவில் வரும், சில பின்னுக்கு வரும், அப்படியாக சில மாற்றங்கள். முந்தைய ஆரம்ப கட்டத்தில் சுற்றாடல் சார்ந்த வினாக்களுக்கு 4 தெரிவு விடையாகவும் இப்பொழுது 3 தெரிவு விடையாகவும் இருக்கின்றது. அப்படியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பாரிய அளவில், பெரிய அளவில் மாற்றம் இடம்பெறவில்லை. இப்ப இதுல 5 பாடங்கள் என்று சொன்னேன். நாங்கள் பாடசாலையில் படித்த 5 பாடங்கள். தமிழ் பாடம் சார்பான வினாக்கள் கிட்டத்தட்ட 15-16 வினாக்கள் இருக்கும், அல்லது 9-10 வினாக்கள் இருக்கும். உபவினாக்களும் இருக்கும். உபவினா என்றால் ஒரு வினாவை அடிப்படையாக வைத்து சின்னதாக 2-3 வினாக்களும் அமையலாம். அப்ப அவைக்கு ஒவ்வொரு புள்ளிகளாக கணக்கு பார்த்து தமிழ் மொழிக்கு கிட்டத்தட்ட 30 புள்ளிகள் வழங்குவார்கள். அதே மாதிரி கணிதமும் ஒரு 10, 15, 12, 14 வினாக்கள் இருக்கும். அதிலேயும் உபவினாக்கள் இருக்கலாம். அவற்றுக்கும் கிட்டத்தட்ட 30 புள்ளி வழங்குவார்கள். சுற்றாடலுக்கு தெரிவு விடை தற்பொழுது 3 தெரிவு விடை இருக்கின்றது. 30 வினா என்றால் 30 வினாவும் இருக்கும். 30 வினாக்கு 1 புள்ளி வீதம் ஒரு வினாவுக்கு வழங்குவார்கள். அப்ப அது இலக்கு. மற்ற ஆங்கில, சிங்களத்துக்கு 5 புள்ளிகளாக வழங்கப்படும். இதுல சில இடத்துல தமிழ்லையோ கணிதத்திலேயோ சுற்றாடல, தமிழ் கணிதம் போன்றதுல 2 புள்ளிகள் வீதமாகும். ஏனென்றால் சில 14, 13, 14 என்று அமையலாம் வினாக்களுக்கு. அதாவது வினாக்களுக்கு விடை, அதாவது 30 புள்ளிகள்ல 28 அல்லது 29 புள்ளி, அடுத்ததுல 28, 29. அப்ப 2 புள்ளிகள் மேலதிகமாக இருக்கும். அந்த மேலதிகமாக இருக்கிற 2 புள்ளிகளையும் அவர்கள் திருத்தமாக பரீட்சை தாள் செய்த பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள். திருத்தம் என்றால் எழுத்துக்கள் உறுப்பாக, அதாவது கேட்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு இயைபாக
அப்படி அவர்களுக்கு திருப்தி அளிக்கிற பட்சத்துல அதற்கு ஒரு புள்ளியோ 2 புள்ளியோ மேலதிகமாக போடுவார்கள். மொத்தம் 100 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப வினாத்தாள் 2ல கிட்டத்தட்ட தமிழுக்கு 29-30 புள்ளி, கணிதத்துக்கு 29-30 புள்ளி, சுற்றாடலுக்கு சரியாக 30 புள்ளி, ஆங்கில சிங்களத்துக்கு 6, 4 அல்லது 5, 5 ஏதோ ஒரு வகையில 10 புள்ளிகள் கிடைக்கும். இந்த மாதிரியான புள்ளிகள்ல எங்களுக்கு வினாத்தாள் 1க்கு நுண்ணறிவு சார்ந்த கணிப்புக்கள் கணித அறிவோடு சேர்ந்த வினாக்களும், அப்ப 100 புள்ளிகள் தமிழும் கணிதமும் சார்ந்தது. ஏன் தமிழ் மொழி மூலம் வாசிக்க வேண்டும், கணிப்புக்கள் மூலம் கணித்துக் கொள்ள வேண்டும், நுண்ணறிவு வினாக்களை. அப்ப அந்த முதல் வினாத்தாள் 1 100 புள்ளிகளும், வினாத்தாள் 2ல அதாவது கணிதம் தமிழ் என்ற 60 புள்ளிகளும். ஏன் சுற்றாடல் கூடி எங்களுக்கு தமிழ் அறிவு இருந்தால் தான் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அப்ப கிட்டத்தட்ட 175 புள்ளிகளை நாங்கள் தாய்மொழி அறிவை கொண்டு பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது வினாத்தாள் 1 100 புள்ளிகள், பிறகு கணிதம் தமிழ் போன்ற 60 புள்ளிகள். இனி சுற்றாடல வாசித்து விளங்குறதுக்கு நான் ஒரு 10 புள்ளிகளை போட்டால் கிட்டத்தட்ட 170 புள்ளிகளை நாங்கள் தமிழ் மொழி விருத்தியில பெறக்கூடியதாக இருக்கும். இதை இதற்காக நான் குறிப்பிடுகின்றேன் என்றால், வினாத்தாள் 2ல வெற்றியடைய விரும்பும் மாணவர்கள் மொழி விருத்தி, தாய்மொழியில் தமிழ் மொழியில் சிறந்த ஆற்றலும் வாசிப்பாற்றலும் விளங்கிக் கொள்ற ஆற்றலையும் நன்றாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்க பரீட்சையிலே வெற்றியடைய முடியும். இப்ப இந்த வினாத்தாள் 1 மாதிரி பரீட்சை 1 வினாத்தாள் 2 வெற்றிக்கணி இதழ் 1ல மாதிரி பரீட்சை 1ல வினாத்தாள் 2க்கு விடையளிக்கிற பரீட்சைக்கு தோற்றும் உமக்குரிய அறிவுறுத்தல்கள் என்பதை இங்கே தரப்படுகின்றது. இதுவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதுல மிக முக்கியமான கருத்துக்கள் இருக்கின்றது. என்ன அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும், அதன்படிதான் நாங்கள் செயற்பட வேண்டும். உமது சுட்டெண்ணை மேற்குறித்த அடைப்பினுள்ளே இருக்கும் புள்ளிக்கோட்டில் மீது எழுதுக. அப்ப உங்களுக்கு அந்த சுட்டெண் எழுதுவதற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடத்துல சுட்டெண்ணை எழுத வேண்டும். அப்ப சுட்டெண் உங்களுக்கு ஞாபகம் இல்லாது மறந்துவிடும் என்று கருதினால் நீங்கள் கொண்டு செல்கின்ற ஒரு அதாவது ஃபைல் கவர் கொண்டு சென்றால் அதில் உங்கள் சுட்டெண்ணை எழுதி வைத்திருப்பதற்கு அவர்கள் தடை விதிக்க மாட்டார்கள். அப்படி என்றில் அதிகமாக பாடசாலை ஆசிரியர்கள் தான் உங்களை கொண்டு வந்து அந்த இருக்கையிலே அமர விடுவார்கள். அவர்கள் சரியான சுட்டெண் உள்ள இருக்கையில தான் அமர விடுவார்கள். அடுத்தது பரீட்சைத்தாளின் 3ஆம் பக்கத்திலேயும் உங்களுடைய சுட்டெண் எழுதப்படுதல் வேண்டும். அப்ப சுட்டெண்ணில நீங்க தவறு விட்டீங்களா இருந்தால் அது மிக மிக முட்டாள்தனமாக இருக்கும். அப்ப முதல் முக்கியம் சுட்டெண்ண மனனம் பண்ணுதல் அல்லது ஏதோ ஒரு வகையில ஞாபகத்தில் நிறுத்துதல் அல்லது பார்த்து எழுத பழகுதல். உங்களுடைய கோப்பித்தாள் கொண்டு போயிட்டு பார்த்து எழுத பழகுங்கோ. மற்றது 1ஆம் பக்கத்திலையும் 3ஆம் பக்கத்திலையும் உங்களுடைய சுட்டெண்ணை எழுத வேண்டும். 1ஆம் பக்கம் முன்னுக்கு அதற்குரிய அறிவுறுத்தல் தந்து அதுக்குரிய இடம் இருக்கும். 3ஆம் பக்கத்துல வலது மேல் மூலையில அதற்குரிய இடம் இருக்கும். ஏன் இவர்கள் 3ஆம் பக்கத்துல எழுதும்படி கேட்கிறார்கள் என்றால், ஒரு பரீட்சைத்தாள்ல 8 பக்கங்கள் இருக்கும். ஒரு கடதாசியில 4 பக்கம், அடுத்த கடதாசியில 4 பக்கம். அந்த 1ஆம் 2ஆம் 7ஆம் 8ஆம் என்றது ஒரு கடதாசியாக இருக்கும். 3 4 5 6 என்பது அடுத்த கடதாசியில் இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்ததுதான் பரீட்சைத்தாள். ஆனா அதற்காக கிளிப்படித்து இணைத்திருக்க மாட்டார்கள். தனித்தனி தாளாக உள்ளுக்கு மடிக்கப்பட்டு வைத்திருக்கும். அப்ப தற்செயலாக உங்களுடைய பேப்பர் ஒன்று தவறினாலும், ஒரு தாளை விட்டு இன்னொரு கடதாசி, ஒரு கடதாசியை விட்டு இன்னொரு கடதாசி தவறினாலும் இணைத்துக் கொள்வதற்காகத்தான் 3ஆம் பக்கத்திலும் சுட்டெண் கேட்கப்படுகின்றது. அப்ப நீங்க முதல்
பரீட்சைத்தாளின் விதிகளை அறிந்து வைத்திருக்கணும். அப்ப உங்களோட சுற்றெண்ண முன்பக்கத்திலையும் எழுதணும், 3ஆம் பக்கத்திலேயும் எழுதுதல் வேண்டும். அடுத்தது, இவ்வினாத்தாளில் 60 வினாக்கள் உள்ளன. எல்லா வினாக்களுக்கும் உரிய விடைகளை இவ்வினாத்தாளிலேயே எழுதுக. உங்களுக்கு இந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பிரிதொரு தாளோ அல்லது நீங்கள் தாள் கொண்டு போக வேண்டிய அவசியமோ இல்லை. இதில் ஒண்ணுமே கொண்டு போக தேவையில்லை. இரண்டாம் வினாத்தாள் ஒன்றுக்கும் அதிலேயே தான் விடையளிக்கிறது. அநேகமாக அதுக்கு கோடு போடுறத விடையளிக்கிற முறையாக இருக்கும். அப்ப நீங்க ஒழுங்கா கோடுகிற அல்லது ஒரு குற்றுள்ளரை கொண்டு வைத்து அடையாளம் பண்ணி கோடு போட அழகாக இருந்தால் அந்த பேப்பர்ல நீங்க நல்ல கிளீனாக தெளிவாக விடையளிக்க முடியும். வினாத்தாள் 2ல விடையளிப்பதற்கு தமிழ் பகுதிகளுக்கு எழுத்துக்களை சீராக எழுதி பழக வேணும். உறுப்பாக, அதாவது எழுத்துக்கள் பெரிய எழுத்துக்கள்ல கொஞ்சம் எழுதி கொண்டு வந்தீங்களா இருந்தால் உங்களோட பழக்கத்துக்கு அது சீராக வரும். குறுகின எழுத்துக்கள் சில வேளை சின்ன எழுதியல இருந்தால் அதா இதா என்று காண முடியாத அளவுக்கு அந்த எழுத்துக்கள் பரிச்சைத்தாள் திருத்துறவருக்கு சினத்தை உண்டு பண்ணும். ஆனபடியா தமிழ் மொழி மூலம் எழுத்துக்களை நீங்கள் பெரிய எழுத்தில் எழுதி பழகுவது சிறப்பு. ஆகப்பேர் சென்றல்ல, ஒரு கணக்காக எழுத பழக வேண்டும். அடுத்த சில வினாக்களில் உபபகுதிகள் உள்ளன. 60 வினாக்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்ற. அதுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 12, 13, 15க்குள்ள தமிழ், 12, 13, 15க்குள்ள கணிதம், 30 சுற்றாடல், இந்த மிகுதி 4, 5க்கு தான் ஆங்கில சிங்களமாக இருக்கும். அப்ப மொத்தம் 60 வினாதான் இருக்குது. அப்ப புள்ளிகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். விடைகள் எழுதப்பட வேண்டிய வினாக்களின் விடைகளை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. விடைகள் எழுத வேண்டியதை அந்த அந்த இடங்களுக்குரிய புள்ளிக்கோட்டில் எழுதுக. விடையின் கீழ் கோடிடுமாறு கேட்கப்பட்டிருக்கும் போது கோட்டினை மாத்திரம் இடுக. உங்களை கோடிட சொல்லி இருந்தால் தயவு செய்து எழுதி போடாதுங்கோ. சில அதிமேதாவித்தனத்தில பிள்ளைகள் கோடையும் போட்டு எழுதியும் விடுவார்கள். அதான் பரீட்சைத்தாளை அசிங்கமாக்குற வேலை. கோடிடுமாறு கேட்டால் அதை மட்டும் செய்யுங்கோ. 3 விடைகள் தரப்பட்ட வினாக்களில் சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இது சுற்றாடல் சார்ந்த பகுதியில சில வளவேற பகுதியிலும் பெறலாம். அதாவது விடைகளுக்குள்ள கோடு போடு சொல்லி அங்க கேட்கப்பட்டிருக்கும். அப்ப 3 விடைகள் சார்ந்த சுற்றாடல் பகுதியில நீங்க கண்டிப்பாக கோடுதான் இட வேண்டும். ஏதாவது எழுத முற்பட்டால் அது உங்களோட புள்ளிகளை இழக்க நேரிடும். செய்க வேலைக்காக ஒரு தாள் வழங்கப்படும். இதுதான் நியதி. நீங்க தேவையேற்படுற பட்சத்துல இன்னொரு தாள் கேட்டாலும் அவர்கள் தருவதற்கு முன்னிப்பார்கள். அதுல தயக்கம் காட்ட மாட்டார்கள். ஆனா உங்களுக்கு தரப்பட்ட ஒரு தாளே போதுமானது. ஒரு தாள்ல நீங்க கேள்விக்கு விடையளிக்க பயிற்சி பெற்றால் நன்று. இப்ப நான் வழங்குறது பரீட்சை அண்மைக்கிற போது பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவுறுத்தல் விடயங்கள். இதை இப்பவே அறிந்து நீங்க மாதிரி பரீட்சைகளை இந்த வழியில செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக நீங்க பரீட்சைக்கு தயாராகுவது இலகுவாக இருக்கும் என உங்களுக்கு நான் என்னுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தகவலை தருகின்றேன். நன்றி.